பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் உங்கள் கையால் அப்படியே அந்த பெல் ஐக்கான் சைடில் இருக்கும், அதை கிளிக் தெரிக்க விட்டு எது வேணாலும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், இல்லைனா தெரிக்க விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், இந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறானுங்க இவனுங்க? ராடு கைஸ், அட்டை அரை லூஸே. மறந்துட்டேன் கைஸ். அரை லூஸுங்களா? கைஸ், இந்த இதில் ஈவன் என் அம்மாவுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடிங்க. இவன் பேர் அரை லூஸு. அப்போ அவங்க அம்மா பேர் என்ன இருக்கணும்? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போது நான் அந்த பேரை ரிவீல் பண்ண போகிறேங்க. என்னன்னா 3, 2, 1 முழு லூஸு ஈவில் பன். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரியுதா? கேஸ் கத்தினா போகிறான். இருறா ஜே, லேடிஸ் தான் ஃபஸ்ட்டுன்றான். அடா பாவீங்களா ராடு, மாட்டிக்கினீங்கடா. ஒரு வழியாக என் கையில் மாட்டிக்கினீங்கடா. எத்தனை நாள் தானே என்கிட்ட சப்பி விடு உங்கடா போனீங்க எல்லாரும்? அட குண்டு பையனுங்களா உங்களை இன்றைக்கி நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என் கையிலேருந்து நீங்கள் அடிக்கடி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்கடா. என்னால் அதை தாங்க முடியலை. ஆர்ஜேபி உனக்கு வைக்கிறேன்டா இன்றைக்கி கச்சேரி. அரலூசு, எதாவது நான் நோண்டி பார்த்தேன் மவனே, உங்கள் அம்மா அதாவது முழு லூசு ஈவில் பண்ண வெட்டியே உன்னை போட்டுருவேன், புரியுதா? நீங்கள் இல்லைனா என்னடா, என்கிட்ட நிறைய குழந்தைங்க இருக்காங்கடா. இந்த கேட்டை மூடலாம் நீங்கள் எப்படி தப்பிச்சு போயிருங்கன்ட்டு நானும் பார்க்குறேன். அடா பாவிடே மூத்தாங்க கைசிவன். கைஸ், இந்த வீட்டில் அதிகமாக சிரிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன சொல்கிறான்னா, உனக்கு குண்டு எதாவது கேட்டுப்போண்டா. குண்டு பயலே, உனக்கு கால் வலி அதிகமாக தாண்டா வரும், அதுக்குன்ட்டு இப்படியாடா பேசுவேன்? கத்தாதடா குண்டே, யாரை கேட்டுற போகிறானுங்க? இந்த ராடுலாம் நல்லாவே கேட்பான்டா. இந்த ராடு பையன் இந்த லூசுத்தனமாக இந்த பாதி கச்சா மண்டி எல்லாமே தூக்கி இந்த ஷட்டரை ஆஃப் பண்ணி விட்டான். ஆனால் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. வர வழியில் தான் நான் அந்த மேப்பை எடுத்தேன். இங்கேருந்து மியூசியம், லெபார்டரி, அப்சர்வேஷனுக்கு போகணுன்னா நம்ம இதுவே கரெக்டாக முடிச்சிடலாம். ஸோ எல்லார் கையிலையும் உங்ககிட்ட ஒரு ஏதோ ஒன்று பேர் ஒன்று டாக்கி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம எல்லோரும் கம்யூனிகேட் பண்ணணும். வாவ் நல்ல பிளான்டா சூப்பரானதுடா சோடா புட்டி. உங்கள் கண்ணாடி போட்டதுலேருந்து இவ்வளோ டார்ப்பராக நான் எதிர்பார்க்கலடா. ஸ்கூலில் தான் வீக்குன்னு நினச்சி இதில் நீ படுங்கெட்டி காடிடா. எல்லோரும் போடுங்க அப்படியே ஆர்ஜேபிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யார் கேரக்டரு? ஜேவா. இப்போ நம்ம எதுக்கு போகணுன்னா மியூசியம் போவோமா? லெபார்டரினா சரி, நம்ம மியூசியம்கே போவோம். காசா பணமா? ஃபைண்ட் த ஜென்ரேட்டர் ஆஃப் த மியூசியம் போயிடுவோம். இப்போ யார் இங்கே? ஈவில் பன்னு இருக்குமே, முள்ளு செங்க அது வேறு பெனாத்தினே வருமே. ஐயோ உண்மை காய்ஸ், சத்தியமாக காட்டுட்டேன். இதுதான் என்னோடய சன்னோட ஃபேக்ட்ரியா? இவ்வளோ பிரம்மாண்டமாகுது. என்கிட்ட இந்த பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கினே இவ்வளோ வேலை பார்த்துருக்கியா நீ? எனக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. லாஸ்ட்டாக ஒன்று ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிறேன். எவன்டா அது? குண்டு பண்டாரமே, இவ்வளோ துண்ணு இருக்கியா? என் கையிலேருந்து நீ தப்பிக்க மாட்டடா. ஐயோ, இந்த பல்ல பார்த்தாலே எனக்கு கொண்டிக்கின்னு வருது. ஐயோ கேஸ், நீ பல்ல வழங்கி எவ்வளோ நாள் ஆச்சு சனியனே? முழு லூசே, உன்னை பார்த்தாலே எனக்கு கொம்பிட்டிக்கின்னு வருதுடி. உன்னெல்லாம் எவன்டி உங்கள் அம்மாவாக கன்சிடர் பண்ணுது? விளங்காதவனே போடான் சார். ஐயோ இது இல்லை. இப்போ நம்ம எந்த சைடு போகணும்? இந்த சைடு போயிட்டு ஏதோ ஒரு ஓட்டை ஒன்று வரும். இந்த ஓட்டையாச்சும் பார்க்க டீசெண்டாக இருக்கும். ஆனால் அந்த இதோடது நீ பல்லு வலிக்கு எவ்வளோ தான் ஆச்சு? சத்தியமாக வெறுப்பாயிடுச்சு கேஸ். அதை பார்த்த உடனே கொம்பிட்டிக்கின்னு வருது. யாரெல்லாம் அதை பார்த்து இப்படி ஆனீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் காட்ட போகிறேன். அது என்னன்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன சொல்கிறான்னா, இவனுங்களாம் போரிஸ் உருவாக்குறானுங்க. போரிஸ் நல்லா பண்ணுங்கடாடி, இவன் அடிக்கணும்டா எல்லோரும். மேபி இந்த காலை வச்சா இவன் ஃபிக்ஸ் ஆகிடுவான் நான் நினைக்கிறேன்டாப்பா. ஐயோ கண்ணில் ரெட் கலர்லாம் மாடுது. ஐயோ உயிர் வந்துச்சா?
ஐயோ எல்லாம் சதறானுங்க பிளாஸ்ட் ஆகிறானுங்க இவனுக்கு முழிப்பு வந்துச்சுன்ட்டு. ஐயோ எது உடம்புலாம் பெயினாக இருக்காடி குண்டு தெடியா இவ்வளோ கரண்ட்டு சிட்டி வச்சா உனக்கு எப்பட்றா இவ்வளோ பெயினாமா? அந்த பொண்ணை பார்த்துறாங்க லிஸ்ஸை பார்த்துறான், அதனால் ஓடி வரான். ஐ திங்க் ஸோ இங்கே தான் வருவான் நான் நினைக்கிறேன். ஐயோ வர சேஃப் ரூம் எங்கடா இருக்குது? இங்கே சேஃப் ரூம் எங்கேயோ பார்த்தேன். ஐயோ கைஸ் இவனுக்கு டிவி கனெக்ஷன் குத்தி இவ்வளோ உஷாராக்கிட்டானுங்களா? அடடா செம உஷாரா நீங்கண்ணா. இதை நம்ம வந்து பாட்டாக போட போகிறோம். இது ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜென்ரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் போக போக நம்ம ஒரு ஏழுலாம் வேணாம், ஒரு 6 பாட்டுக்கிட்டே வரும் நான் நினைக்கிறேன் கைஸ். சம்திங் எனக்கு தெரியல, ஆனால் 6 பாட்டுக்கிட்டே வரும். இப்படி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன் கைஸ். நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன், ஃப்ளைட் சிமுலேட்டர் ஆடலாமா இல்லை வந்து F1 ஆடலாமா இல்லை மைன்கிராஃப்ட் ஆடலாமான்னு போட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்சிபிள் குத்திங்க? 100% ஃப்ளைட் சிமுலேட்டர் தான் கேஸ். என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது கேஸ். ஃப்ளைட் சிமுலேட்டருக்கு இவ்வளோவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி பிசிலாம் கிடையாது கேஸ், அது ஜஸ்ட்டு ஃபோனு தான் தான் எல்லாரும். இவன் தான் ஜேவா என்ன சொல்கிறான்? உனக்கு கன்று வேணும் உனக்கு தான், நீ எதிராக பயப்படாமல் இருப்படியா? உனக்கு துண்ண தெரியுமாடாடி? சாப்பாடை தான் மறந்து வச்சு வந்தியா? இல்லைல்ல துண்ண தெரிஞ்சு இதெல்லாம் பண்ண மாட்டோம். என்னடா வேணும்? ஐ நீட் சார்ஜு மோட்டர் கண்ணா. போடா எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. இங்கே ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்கும்போது தான் இந்த தடி மாடு வேறு வருது. இங்கே தான் வருது. எங்கடா ஆளை காணும்? ஐயோ பழைய ஆளியா நீ? அண்ணா சூப்பர்ரா, மஜாவான ஆள்றா. எங்கேருந்துடா உனக்கு எல்லாம் வேலைக்கு சேர்த்தாங்கன்னே எனக்கு இப்போ வரைக்கும் தெரிலடா. இந்த ராடு மட்டும் என் கையில் கட்டிடுமே. ஐயோ பயன்ட்டேன் கேஸ் நான் ஒரு செகண்டு. இந்த குண்டு பண்டாருங்களா? மாஸ்க் எதாவது வச்சுருக்கீங்களா? மாஸ்க் எதாவது குத்திங்கன்னா நல்லாயிருக்கும். மாஸ்க் எதுவும் இங்கே இல்லை, தொத்தி விட்டானுங்க. ஐயோ போற சொல்லிட்டான். ஐயோ இவன் பேர் என்னவோ லகேஷ். எல்லாருக்குமே வச்சாச்சு, இப்போ இவனுக்கு வைக்கலனா அது தப்பு தானே? அப்போ இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது? கரண்ட்டு பில் இல்லை. ஐயோ தப்பு. ஏதோ சூப்பரான பேராக வைக்கணும். என்ன வைக்கிறது? கரண்ட்டு பில் இல்லை. அடப்பா என்னது போரிஸ்? அடே உன் பேர்லாம் போரிஸ் இல்லை. அது கையிலலாம் ஒரு மினி ரோபோட். அட நொண்டி. ஐயோ ஆனால் நீ இப்படி ஒரு உருவாக்கப்பட்டவனா நான் எதிர்பார்க்கலடா கைஸ். கையெல்லாம் சிலிக்குது. ரொம்ப பண்ணது போதும். நீ நொண்டியாடா நீ? அப்போ உன் பேர் நொண்டி முருகேசா? இனிமே உன் பேர் ஐயோ கேஸ். இந்த நாய்ங்கெல்லாம் கிட்ட போனால் ஒரு மாதிரி அக்ரெசிவாக பண்ணும். என்ன தராது? அடா பாவீங்களா, நாய் கிட்ட போனால் அக்ரெசிவாக பண்ணும்ல. இவன் அதுக்கு மேலேயே உட்காரான் கைஸ். இவன் சிச்சி இப்படி ஒரு இவனா? நொண்டி முருகேசா போடா அந்த சைடு. என்னை இப்போ ஃபோட்டோ கைஸ் என் லக்கம் என்னவோ தெரில, நான் ஃபோட்டோன்னு கேட்குறப்பே வந்துச்சு. ஐயோ வரான். ஐயோ வந்துட்டானா? இங்கே ஆளை காணும். போயிட்டியாடா? சாப்பிடாங்க போயிட்டு தனியாக ஒண்டியாக சாப்பிடா. உன்னை மட்டும் நான் தானே வண்டி ஓட்டணும். எப்படியா இருந்தாலும் உன்னை மட்டும் நான் இறக்கி விட்டு தானே போவேன் சனின்னு. உன்னை தின்னத்தை வேறு எதாவது தெரிதாடா? உனக்கு இல்லைடா பயமா இல்லை உனக்கு? எல்லாத்தையும் பாட்டு என்ன இதுடி இவ்வளோ பேச வளர்த்து வச்சா எவன்டா உன்னை குண்டுன்னு கலைக்காமல் இருப்பா? கேட்டு போண்டா போங்கடா. பர்றா இவனாச்சும் பரவாயில்லடா. இவன் 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கான். இவன் பரவாயில்ல, இவன் மசிலாச்சு வச்சுருக்கான். நீ எல்லாமே கரெக்டாக தான் ஆகிற, ஆனால் லைட்டாக குண்டாகிற. நீ நடே சோத்து மூட்டைக்கு உனக்கு அழக வேணான்னு பார்க்குறேன்டா. என்ன இதை சொல்கிறேன்ற போகிறேன்டா. சோத்து மூட்டைக்கு பிறந்தவனே இவனெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லைடா. இவனா நொண்டி முருகேசனோட அண்ணன் பையன்டா. ஆனால் இவன் லைட்டாக உஷாராக தான் இருக்கான். எனக்கு இவனை லைட்டாக ஒரு கட்ஸ் வருது. அது என்னடா? ஐயோ ஓம் கிரீம் ஜக்கம்மா சொல்லே ஆயா வீட்டில் பருப்பே சாம்பார் போடுவாங்க. ஐயோ ஏதோ வளரனே சாம்பாரில் போடுவாங்க பருப்பே நீ தான். ஐயோ என்ன வளரனே சாம்பாரில். ஐயோ சாக்கு ஊத்துறான். சாம்பார்லாம் போடுவாங்க பருப்பு, ஆனால் காலில் இருக்குது செருப்பு. இளையாக்கு எவனுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு என்று கமெண்ட்டில் சொல்லிவிட்டு தெரிவித்து கொள்கிறேன், நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் எத்தனை நாள் ஆச்சு எல்லாம் போட்டு? அந்த நாள்
இதில் தாங்க கைஸ் நான் ஒளிவேன் இந்த ராட்லாம் வரும்போது அண்ணந்த ஐயோ ஏண்டா ஒரு டைலாக் பேச விட்றியாடா அச்சர போகிறான் கை இவ்வளோ தூரத்துக்கு வந்துடே நொண்டி முருகேசா உனக்கு அவ்வளோதான் மரியாதை சும்மா இந்த மாதிரி ஒரு லுக் விட்டுக்கினே இருந்தேன்வி அப்படியே பின்னாடி அந்த குட்டியோன்னு அந்த காலை மட்டும் நான் வெட்டி கையில் குத்துருவேன் பார்த்துக்கோ அப்புறம் நீ அந்த கால் இல்லாமல் போக முடியுமா மேலே ஏதோ இருக்குது மேலெல்லாம் கருப்பு கலர் பெயிண்ட் வச்சுக்கிறீங்க சீ நல்லா வேலை கலரு என்ன ஐயா மூஞ்சி மட்டும் மாறவே மாறாதாடே வேலைக்காரங்களா குப்பை கொட்டுறதுனா வெளில போய் கொட்டுங்களாடா அது ஏன்டா இவன் ஃபேக்ட்ரி வந்தால் கொட்டணுமாடா கைஸ் எங்கே கைஸ் அவன் ஐயோ கைஸ் அது சத்தியமாக என் வாயால் நான் சொல்கிற விரும்பலை சரியான க்ளோஸ் இங்கே வரானா வா நீங்கள் வா நான் இந்த சைடு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் வரியா கைஸ் ரெடி டு லான்ச் 3 2 1 கோ எனக்கு அந்த மாஸ்க் மட்டும் கிடச்சா போதும் மாஸ்க் கொக்கி ஹைட்ராலிக் ஜாக்கு இது எங்கே போடணும் மேலே போட்டு வந்துடுவோமா ஹைட்ராலிக் ஜாக் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணணுன்னா எனக்கே தெரிலனா தெரில தான் சொல்ல முடியும் அப்படி நான் சொன்னால் என்னை எல்லாரும் கலாய்ப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் வேலைக்காரனா நீ யாரா என்னோட தலையில் நீ சிட்டிரோ அடடே எனக்கு இது தெரியாமல் போச்சே சிட்டி ரோபோட் 360 டிகிரிலாம் உன் தலையை சுற்றுறீங்களாடா டேப்பா சூப்பர்ரா உங்களை மாதிரி படிப்பெல்லாம் 100க்கு ஒருத்தனால கூட கிடைக்காதுடா இவன் படிக்கட்டில் ஏறி வருவானா ஐயோ கைஸ் இவன் படிக்கட்டில் ஏறி ஐயோ அம்மா நான் எங்கள் அம்மா கூடுவேன் இங்கே பாரு என்னை வம்பு இழுக்காத அப்புறம் வம்பு இழுத்தலாம் நீ தாங்க மாட்ட பார்த்துக்கோ அப்புறம் இருக்கிற ஒரு கால் இல்லை உனக்கு ஒரு கால் இருக்குதா 2 கால் இருக்குதா இருக்கிற காலையும் நான் பிச்சு உன் கையில் குத்துருவேன் அப்புறம் நீ தான் நொண்டியாக போவ அப்புறம் நீ என்னடா எல்லாம் கலாய்ப்பாங்கடா உன்னை நொண்டி முருகேசான்ட்டு இவன் பேர் இன்னொன்று வைக்கலாம் கைஸ் எலக்ட்ரிக் கருமூதின் மூதேவி மூதின் கரெக்டாக இது மூதேவி கரண்ட்டு மூதின் இல்லை கரண்ட்டு மூதேவி மூதின் எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் நான் போயிட்டு பயந்துட்டேன் கைஸ் நான் போயிட்டு கன்னி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த மாஸ்க்கை கூட்டிட்டுன்றேன் பாருங்கள் மாஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு எவன்கிட்ட தரணும் கைஸ் நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை குண்டு நான் மறுபடியும் கலாய்க்கிற மாதிரி இருக்குடா ப்ளீஸ்ரா நான் கலாய்க்க மட்டும் வச்சிடாதடா கலாய்ச்சா நாடு தாங்காது நீயும் தாங்க மாட்டேன் நான் இப்போ ஏன்டா உள்ளே வந்தேன் போரிஸ் வரானா பாரு மைக்ரோ ஓவன் கன் எடுத்துப்போமா எடுக்க முடியுமா ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்குடா மேலே வர போடா இது எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்ட தரணும் உங்கள்கிட்ட தான் தரணும்னு நான் நினைக்கிறேன் ஹைட்ராலிக் ஜாக் எங்கே இருக்கும் இல்லை நான் ஹைட்ராலிக் ஜாக் நான் தான் போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்கு இருந்தாலும் ஹைட்ராலிக் ஜாக் எங்கே இருக்குன்னு தெரியாது ஹைட்ராலிக் ஜாக் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும்டா வாடா மூடிக்கணும் வாடா என் குட்டை இல்லை இவன் பேர் குட்டை வேணாம் வாடா ஐயோ போகிறானே டே உனக்கு என்ன இப்போ உனக்கு சோறு தானே முக்கியம் நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன்டாடி பெஸ்ட் ஆஃபர் இன் திஸ் வேர்ல்டுடா அது என்னன்னா 3 கிலோ பானிபூரி தரேன்டா இது அநியாயமாக தான் எனக்கு தோணுது ஆனால் என்கிட்ட பட்ஜெட் இல்லை என்கிட்ட இப்போ மட்டும் 42 ரூபா ஏதோ ப்ளூ கலரில் காயின் இருக்குது அது மட்டும்தான் இருக்குது அதை தவிர எதுவுமே இல்லை ஐயோ கைஸ் இந்த உலகத்தில் என்ன ஃப்ரீடமே விட மாட்டுறானுங்க கேஸ் இங்கே போனாலும் துரத்துறானுங்க கேஸ் இவனுங்க என்னால் தாங்க முடியல இப்போ இந்த குண்டு வேறு இங்கே தான் நிற்கிறான் எனக்கு இந்த போரிஸை பார்த்தாலே லைட்டாக பயமாக இருக்குது கேஸ் ஏன்னே தெரில அதாவது பயம்னா அப்படி இல்லை நம்ம அவனை அச்சிட போகிறோமோன்ட்டு எனக்கு லைட்டாக பயம் ஏன்னா போரிஸ் அச்சா நம்மளால் எதுவும் எஸ்கேப் பண்ண முடியாது அப்புறம் இதெல்லாம் பிளான்லாம் பேஸ்டாக போயிடும் சரி அதனால தான் எனக்கு ஒரு லைட்டாக பயம் இருக்குது அவ்வளோதான் வாடா போரிஸ் அங்கே தான் டாக்குறான் வாடா சீக்கிரம் குட் சான்ஸ்ரா இப்போ நீ வரலன்னு வையேன் அப்புறம் தான் நடக்கும்னு எனக்கே தெரியாதுடா களி ஊற்றிடுவோம்டா வாடா உனக்கு ப்ளீஸ் உனக்கு மாஸ்க்லாம் குத்திருக்கேன் உன் பயம்லாம் போகிறதுக்கு ஐயோ இவனே சாக்கச்சு விட்டானே ப்ளீஸ்ரா குண்டே சொல்கிறத மட்டும் கேளு என்னடா ஆச்சு நண்பா என்ன நண்பா வா கம் ஹியர் வாடா நீ பார்த்துக்கலாம்டா
இவனுக்கு ஒரு ட்ராப்பு மட்டும் போட்டு வரண்டா வாடா. ஏய் கமான்ட்ரா. ஏய் துண்டுறல 24 hours துண்டுறல, இந்த வேலையாச்சும் பண்ணு. ரெடியா ரெடியா? தட்டுறோம் தூக்குறோம். இப்போது இனிமேட்டு எனக்கு நீ தேவையில்ல. அந்த கராஜில் போய் தங்கு. அவன் உன்னை கூப்பிட்டது. ஏய் நீனா என் பேச்சு நீ வந்தன்னு வை, உன்னை கொட்டியே உன் மூளையை நான் தீத்துருவேன்டா. கம்ருது. ஏய் நொண்டி வாடா. கம் சு சுச்சு சுச்சு பிஸ்கெட் வேணுமா? ஐயோ இந்த நேரத்தில் சதி பண்ணுறாங்களே. அந்த நொண்டிக்கிட்டேருந்து நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் கேஸ். தாங்க முடியல கேஸ் அந்த சனியன்னு. ஐயோ ஏன் தான் இப்படி என் உயிர் எடுக்குது. எப்படி இந்த எக்ஸ் போட்டிங்க? இப்போ நான் போரிஸ் இங்கே கொண்டு வரணுமா? ஏய் நொண்டி, டேய் நொண்டி, குண்டு தீனி பண்டாருமே, நீ அந்த ரோபோட்டுக்கு மேலே சமோண்டா. ஐயோ ரோபோட்டா. ரெடி 3 2 1 இப்போ ஆரம்பிங்கடா. ஓடுற ஆன் பண்ணுறா. டே ஓடுற எப்பா சோடா புட்டி. டேய் போரிஸே, நீ ஒரு மனுஷனே கிடையாதுடா, நீ ஒரு குண்டு தக்காளிடா. உன் உடம்ப பார்த்தியா? எவ்வளோ பெரிய உடம்ப பார்த்தியா? இதை வச்சின்னு ஏய் வானாண்டா வெறுப்பேட்டாத. டேய் தக்காளி வாடா, முஞ்சா அட்டாக் பண்ணுறா வாடா. எரும மாடே அட்டாக். டேய் உன் மூஞ்சும் தனியாக வந்துச்சு, கையும் தனியாக வந்துச்சு. இதுக்கு மேலே உனக்கு என்னதான் வேணும்? ஆள் தண்ணி போய் சேர்ந்துட்ட. சேவ் த கேம். இந்த ஒரு நல்ல விஷயம்னா நான் சேவ் பண்ணிடலாம். டேய் போரிஸே, டேய் இப்போ பாடுற. டேய் கண்ணில் விரல விட்டு ஆட்டின மாதிரியே கிட்டியடா. பா மொத்த உடம்பும் இந்த ஒரு ஜென்ரேட்ரு. டேய் இவனை எதுக்குடா நான் இவ்வளோ செலவு பண்ணணும்? எங்கடா இவன்? டேய் இதோ நீ இருக்கியாடா? டேய் குண்டை நீ இருக்கியாடா? நீ இருக்கிறதுக்கு என்னடா அற்புதம். நீ ஏன்டா நீ என் நண்பன்டா. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா லெபார்ட்ரி. இல்லை ஜோசப். இல்லை லெபார்ட்ரி ரவா லட்டு. ரவா லட்டு. நீங்கள் வந்து மைக்கு. ஓகே இப்போ நம்ம எங்கே போகணும் கைஸ்? எங்கே போகணும்? அவ்வளோ போரி செத்துறானே, நான் ஏன் பயப்படணும்? இப்போ வந்து இல்லை, இப்போ நம்ம வந்து என்ன கேரக்டரு கைஸ்? நான் ஐயோ மறந்துட்டேன். என்ன கேரக்டரு? ஐயோ இப்போ நான் சொல்ல வேணாம் விரும்புகிறேன். எனக்கு அந்த கேரக்டர் குத்துறாதீங்கடா. அவன் சோத்து முண்டுடா, சோத்துக்குனே பிறந்தவன்டா. ப்ளீஸ்ரா, சோத்துக்குனே பிறந்தவன்டா அவன். ஐயோ அது வந்து என் ஃப்ரெண்டை தான் பார்க்க முடியலன்னு பார்த்தா மூஞ்சி கூடவாடா பார்க்க முடியாது. ஐயோ இது மூஞ்சை பார்த்தாலே சிரிப்பு தான் கேஸ் வருது. என்ன பண்ணுறது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது மூஞ்ச ஏன்டா என் ஃப்ரெண்டு மூஞ்சும் பார்க்க முடியலன்னு பார்த்தா ஈவில்லன் அதாவது என்னோட மாம் ஈவில் பன் அரலூஸோட மதர் தானே? ஆமாம் கைஸ், உங்களுக்கு நான் இப்போது மாமி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என் வீட்டில் தான் நான் மாமின்னு கூப்பிட்ருப்பேன். அதோட ஆனால் ஒரிஜினல் பேர் வந்து மட்டியா லட்டியா, அதான் லட்டியா மட்டியான்னு தெரில. இந்த பாருங்க, என்னோடய மாமி மறுபடியும் என் சூப்பை பிடிச்சிட்டு உயிரோடு வந்திருக்கு. நல்லதாகவே நடக்கட்டும் டு ஆர்ஜேபி. தலையை திருப்பட. டேய் அப்போ நீ அந்த சிட்டி ரோபோட்டில் ஒன்றா? வாட் இஸ் கோயிங் ஆன் தேரா? படியே லூசே. மூஞ்சை பார்க்கலாம் ஏவ சேர் ஆக்கி வச்சுக்கிற. மூஞ்சி தான் எதாவது கேட்டுரு போகிறோம் போ. லூசு ஏன்டா இப்போல்லாம் பண்ணுறீங்க உயிரை? ஐயோ ஓ மை காட் வாவ். ஐயோ வர திரும்ப பார்க்க. தட்டுற. ப்ளீஸ் ராட்ரா. உனக்கு 100 கோடி வருஷம் இல்லை, ஒரு 50 முதல்ல நீ அதுக்கு வரணுமே. டேய் ராடு நான் ஏன் உன்னை ராடுன்னு கூப்பிட்றேன்? டேய் இதெல்லாம் ஒழிஞ்சிருந்து பார்க்குற. இப்போ வேறு இந்த சதி வேறு பண்ணி விட்றீங்களாடா. ஏன்டா இப்படி சதி பண்ணுறீங்க? ஐயோ கைஸ், என்னை நிம்மதியாக மென்டல் டார்ச்சல் கொடுக்குறானுங்க கேஸ். இவனுங்க மென்டல் டார்ச்சல் புஸ்கா அதை பள்ளிலாம் போல தோணுது கேஸ். முட்டிலடா என்னால். ப்ளீஸ்ரா. ஐயோ வரதை பார்த்தா பயமாகுது. வர கமான் வீடிடி. நவுறா. சிட்டிட்ட போட்டு. ப்ளீஸ் ராடு வரண்டா. போட போட. இந்த டோரை எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்பேன் ஓப்பன் பண்ணோன்ட்டு. என்னடா ஓப்பன் பண்ண என்ன போகுது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் வச்ச பைப்பு தானே இது. அந்த நாள் ஞாபகம். ஓகே வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க? இந்த சிட்டி ரோபோட் இது இங்கே தான் இருக்குது. இதுதான் நம்மளோட கண்ட்ரோல் ரூம். வாங்க உள்ளே போவோன்றேன். உள்ளே வந்தாச்சு.
இப்போ என்ன கேட்குறானுங்கன்னா இங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, அதுவும் வித் கம்ப்யூட்டரோட இருக்குதுடா. டேய் வாங்கடா எல்லோரும் ஆர்ஜேபி சேனலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. எனக்கே பெருமையாக இருக்குது கைஸ். ஸோ கைஸ், இந்த நம்ம லேபை நம்ம கண்டுபிடிச்சதுனால வெற்றிகரமாக இந்த வீடியோவை நாம் முடிச்சிடலாம். அன்டில் பை ஃப்ரம் ரித்தேஷ்.